புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் இம்மா ஏமா இவ்வளவு பெரிய கோலத்தை போட சொல்லி பாடுபடுத்திக்கிறீங்க? முதுகுலா வலிக்குதுமா. நீங்க எல்லாம் நிக்கிறீங்களம்மா, நீங்களா வந்து போடலாம்லம்மா. ஏய் போடுறி, தைப்பூசம் அது முருகருக்கு நல்ல சந்தோஷமா போடிப்பியா? உட்காந்துக்கிட்டு முனையிட்டு இருக்கா, பேசாம இரு. இதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு போற வரைக்கும் நீதே வீட்டுல கோலம் போடணும், எல்லா வேலையும் செய்யணும் பாத்துக்க. அங்க போய் எங்க மதிக்கிட்டு வசு ஊத்தி கிடைப்பியா? அது முன்னாடில எல்லா வேலையும் பழகிக்கிட்டு போகணும் சொல்லிவிட்டேன். ஆமா, உங்க மதனி பெரிய இவங்க அப்படியேமோ அந்த அம்மா முன்னாடி எல்லாம் பழகிக்கிட்டு போகணும். போமா அங்கிட்டு பேசாம. அந்த அட்டைக்கு ஒண்ணும் தெரியாது, அது முன்னாடி அதை பழகிட்டு போகுது பழகிட்டு போகணும். சும்மா உயிர் வாங்குறீங்க. ஏய் அந்த அட்டைக்காண்டி இன்னைக்கு போடுற நீ எல்லா நாளும் உன்னை பெரிய உடம்பா போட சொல்றேன். மத்த நாள்ல சின்ன குழந்தை தானே போடுற. இன்னைக்கு முருகருக்கு தைப்பூசம் உகந்த நாள், நல்லா போடணும். பொம்பளை பிள்ளை சிரிச்சுக்கே உன் மனைக்கே வரக்கூடாது. குச்சிப்பிடி முச்சி மூஞ்சிலேவா எத்த நான் கூட போய் பரம்பு உதவி செய்வாத்த. இங்க பாரு புஷ்பா, கொஞ்ச நாளைக்கு நீ மேல அழுங்காம பேசாம இரு. இந்த வளையிறது குனியிறது நெளியிறது எந்த வேலையும் செய்யக்கூடாது பாத்துக்க. அப்படி மேலோட்டாப்புல இருந்தாதே எது நிக்கிறத விட நிக்கும். சும்மா நீ அழுக்க வேலை செய்யாத, ரெஸ்ட்லயே இரு. அப்பதே எதுவும் நல்லது நடக்கும் பாத்துக்க. சரிங்க. ஓஹோ, அப்பனா கல்யாணம் முடிச்சுட்டா குழந்தை லேட் ஆச்சுன்னா இப்படிலாம் அழுங்காம இருக்க சொல்லுவாங்க போல இருக்கு. அப்ப நம்மளும் கல்யாணம் முடிச்சா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு. குழந்தைன்ற பேர்ல ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்கு. சூப்பர் சூப்பர். என்னாடியே என்னங்க என்னம்மா சொல்லிக்கிருக்கிய? கூறட்ட சிரிக்கிய கூறட்டவ என்னத்தனாலும் பேசிக்கிருப்பா. காலகாலத்துல சீக்கிரம் குழந்தை நிக்கணும் வேண்டிக்கடி. கல்யாணம் முடிச்சா மெண்டலு முருகிட்ட நல்லா வேண்டிக்க. ஏமா சும்மாதேமா பேசிக்கிருந்தேன், அப்படியே கரெக்டா காதை வச்சு கேப்பீங்க சொன்னாலும். ஓஹோ, அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு அப்படியே பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி எல்லா வேலையும் பழகி கொடுத்து அப்படியே மகளுக்கு இடிக்காதே அனுப்புறாங்க. அனுப்புங்க அனுப்புங்க, எல்லா ட்ரைனிங் கொடுங்க. கடைசியில அவ போக போறது எங்க வீட்டுக்கு அதே இருக்க போகுது. முடிஞ்சு அடி கோலம். சரி போங்க, அவங்கவுங்க குளிங்க சட்டுண்டு குளிச்சுட்டு வாங்க, போய் பூஜை பண்ணுவோம் வாங்க. ஏமா நீங்க போய் குளிங்கம்மா, நான் முடிச்சுட்டு வரேன். எனக்கு கொஞ்சோண்டு இருக்குமா, அந்த காவி பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியது போட்டு வரேம்மா. சரி போட்டு வா, மதினி நிக்கிறது தொடங்கி நான் போய் வேலையை பாக்குறேன். அத்தை போயிடுச்சு. பரமகிட்ட ஒரு புட்டு போட்டு பாப்போமா? அந்த கார்த்தி பையில உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாண்டு காலைல நேரம் உண்மையத்தையும் சொல்லுவா, கேட்டு பாப்போம். ஏன் பரமே, நீங்க அந்த கார்த்தி தம்பியை பத்தி என்னமா நினைக்கிற? என்ன மதனியாச்சு உங்களுக்கு? காலையில எழுந்துருச்சோன்னு இப்படியே காலையில எழுந்துருச்சு அவரை பத்தி கேட்டுக்கிருக்கீங்க. அவரை பத்தி என்ன நினைக்கிறது? இல்ல, உன வருங்கால கணவரா வர போறாரு அவரு. அதே அவரை பத்தி என்ன நினைக்கிற? அவர் உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல அத்தை மாமா சொல்றதுனாலதான் சரின்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறேன். ஏன் மதினி நான் கேட்க கூடாதா? மதினியே அப்படிலாம் கிடையாது மதினியே. அம்மா அப்பா விருப்பம் என்னமா அதே என் விருப்பம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது. அதுவும் அப்படியே எனக்கு கல்யாணமே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மதினி. அம்மா அப்பா சொல்றாங்கன்னு சொல்றதுனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அவரை தான் பிடிக்கும் இவரை தான் பிடிக்கும் எல்லாம் கிடையாது மதினி. என்ன இவ பொத்தாம் பொதுவா பதில் சொல்றா, ஒரு தெளிவான பதில் சொல்லாம? இல்ல பரமே, அதுக்கு சொல்லல. சப்போஸ் உனக்கு அவரை பிடிக்கலன்னா என்ன செய்வ? அவரை பிடிக்கல, உங்க அம்மா அப்பா சொல்றதுக்காக கட்டிக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை பிடிக்காம போயிடுச்சு என்ன செய்வ? மதினி அப்படிலாம் கிடையாது மதினி. நமக்கு பிடிச்சதுதான் அந்த உலகத்துல வேணும்னா நம்ம எதையுமே அடைய முடியாது. அப்படிலாம் கிடையாது. கிடைச்சதை நம்ம பிடிச்சதா மாத்திக்கணும் மதினி, அவ்வளவுதான். மத்தபடி மாமா நல்லவர் தான், அவரை பிடிக்காம போறதுக்கு என்ன மதினி இருக்கு? சரி சரி, நீ கோலத்தை போடு சீக்கிரம். இவ என்னன்னு சொல்ல வர்றா? இவளுக்கு உண்மையே அவனை பிடிச்சிருக்கா இல்ல அவங்க அம்மா அப்பா சொல்றதுக்காண்டி சரின்னு சொல்றாளா? ஏதாவது ஒரு இது கிடைச்சுன்னா போதும், அதை பிடிச்சி நம்ம ஏறி போயிடலாம். பிடிக்கலன்னா அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி இல்ல பரமக்கு பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்துல ஏதாவது குழப்பத்தை ஏற்பட்டுவிடலாம். இவ வாய திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே அமிங்கினி கல்லி. அப்பனே முருகா, அறிந்து அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாம நாங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு எங்க குடும்பத்தை நல்லபடியா கட்டி காப்பாத்தணும்ப்பா. அப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, இப்படியே நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டே தெரிவாங்க. பயங்கரமா குடும்பத்துக்காகவே சாமி கும்பிட்ற மாதிரி பயங்கரமான ஆள் குந்தானி. அப்புறம் என்னாடியே அந்த தைப்பூச திருநாள் அதுமா நல்லபடியா வேண்டிக்கங்க. முருகிட்ட எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும், கையாள சோகத்தை கொடுக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்கடியே. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா சீக்கிரம் கை ஓடி வந்து நல்லபடியா நடக்கணும். என் பேரனுக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும். முருகா நீதான் அருள் செய்யணும். கேள்வி எப்படி ஒன் சைடா வேண்டுதுன்னு பாரு. அந்த பேரனுக்கும் பேத்திக்கு மட்டும் வேண்டுது. ஏன் இன்னொரு மருமக இருக்காளே அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கே, அந்த பையனுக்கு என்ன வேண்டாம்னு சொல்லி வேண்டுதான பாரு. எப்படியா அந்த கேள்வி தெரியுமா? அந்த குடும்பமே சரியான ஒன் சைடு பிடிச்ச குடும்பங்க, சரியான சூது வணியம் பிடிச்சதுங்க. இதுகளை பார்த்தாலே எரிச்சலாவே வருது. இதுங்களா சாமி வரைக்கும் கூட வந்துருச்சு. ஆமத்த நானும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சின்ன பையனுக்கு நல்லா கூட்டுக்கு போய் அடுத்த வருஷம் பழனியில போய் மொட்டை ஓடணும் வேண்டிக்கணும் வெண்ணிலா மகனுக்கு. ஏன்னா நம்ம அங்க எப்பயுமே எல்லா பிள்ளைகளுக்குமே பழனியில போய் மொட்டை ஓடுவோம். இந்த பையலுக்கு இன்னும் போட்டது இல்ல. குலதெய்வத்துக்கு போட்டுட்டு அங்க பழனி கூட்டு போய் அடுத்த வருஷம் மொட்டையை போட்டு வரணும். நம்ம சொன்னது குந்தா நீ காதுல விழுந்துருச்சோ? கரெக்டா நம்ம மகனை பத்தி பேசுறா. பயங்கரமான ஆளு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஐஸ் வைக்கணும் எல்லாத்தையும் சுழிவும் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க அதெல்லாம் பெற்றது ஐக்கெல்லாம் அந்த யாவகம் வேணும். குலதெய்வத்துக்கு முடி கொடுக்கணும், பழனிக்கு போய் முடி கொடுக்கணும்னு சொல்லி அவளுக்குலாம் யாவகம் வேணும், அக்கறை வேணும். அவ எனக்கு நான் திருறாளே பிள்ளைய பத்து போட்டு நீ கூட யாவகமா சொல்ற. அவளுக்கு யாவகம் இல்ல என்ன செய்ய? அந்த முறி வந்து எல்லாத்துக்கும் அறிவு கொடுக்கணும். பேசாம இருங்க. நான் பூஜை ரூம் இருந்தாலும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பேசாம இருக்கேன். ஹாலுக்கு வாங்க, நான் பேசுறேன். நிறைய விஷயம் பேச வேண்டியது நானு.
என்னத்த நிறைய விஷயம் பேசணும்ன்றத நான் அந்த அம்மா சீமாட்டி என்னத்த பேச போறாரா? வாங்க என்ன அதையும் பேசுறான் போய் பாப்போம். என்னம்மா என்ன பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? தைப்பூசத்துக்கு முருகி ஏத்துட்டாரா அவங்க பூஜையெல்லாம்? என்னவா இன்னத்துக்கு கூட்டமா கூட்டிருக்கீங்க? எது பஞ்சாயத்தா? ஆமா ஆமா இன்னைக்கு பஞ்சாயத்து. என்ன அதையும் பஞ்சாயத்துன்னு வாப்போம். இந்த சின்ன நம்ம பேசணுமா முக்கியமான விஷயம் என்ன அதையும் பேசுறான்னு வாப்போம். இந்த வெண்ணில எதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கோம் ஒன்னும் புரியலையே. ஒரே திருவிழாவே இருக்கு. எப்படி இந்த குந்தானத்தையும் குறை சொல்லும்? பாப்போம் பாப்போம் என்ன பேசுதுன்னு. எது நடந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி சண்டையை போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டினா நமக்கு சந்தோஷம். இந்த வந்துட்டால என்ன அதையும் சொல்றான்னு வாப்போம். ஏமா சொல்லுமா என்னம்மா பேசணும் நீ தாயி சொல்லு. ஆமா நான் சொல்லத்தே வந்திருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் வேணாம். அந்த வீட்டுல எல்லாம் அநீதியா நடக்குது. எனக்கு கொஞ்சம் கூட நியாயம் கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டுல. சித்தி கொடுங்க சித்தி, சின்ன பையனை நான் வச்சிருக்கேன், இங்க கொடுங்க. இந்தாம்மா பரமே நீ நாள் இந்த வீட்டுல உரிமையா கொடுங்கன்னு கேக்குறீங்க. மத்தவங்க யாருமே அந்த உரிமையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. நானும் என் மகன் என் புருஷன் எல்லாரும் கணக்கு அதை எல்லாத்துக்கும். டேய் குட்டி பையா இங்க பாடுறா, அக்காவை பாடுறா, என்னடா பண்றீங்க? அமைதியா உட்காந்துருக்கானே சமத்து பையன். ஏய் என்னடியே பொடி வச்சு பேசி தர்ற? என்ன விஷயம் நேரடியா சொல்றீ? என்னம்மா வெண்ணிலா என்னம்மா யார் என்னன்னு சொன்னாங்களாம்மா உனைய? என்னம்மா பிரச்சனை சொல்லுமா நீயே? உனக்கு என்னம்மா உரிமை இல்லை இந்த வீட்டுல? எல்லா உரிமையும் உனக்கு இருக்கலாமா? எங்கக்கா இருக்கு எல்லா உரிமையும்? வாயில சொன்னா ஆயிப்போச்சா? நேத்து உங்க அண்ணன் பையன் வந்திருந்தாரு. இந்த வீட்டுல இருக்க எல்லா சின்ன சிறுசு கொண்டு ஒழுசு எல்லாத்துக்கும் துணி எடுத்து வந்தாரு. ஏன் நானும் என் புருஷன் என் பிள்ளை எங்க போயிட்டோம்? இந்த வீட்டான இருந்தோம். எங்களுக்கு எடுத்து வரணும் தோணாதா? அப்ப நாங்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இல்லையா? நாங்களும் சின்ன மாமனாரு சின்ன மாமியார் தானே. அப்ப எங்களுக்கு துணி எடுத்து வரல அவரு? நாங்க துணி மணிக்கு ஏமாந்தா வை கிடக்குறோம். ஒரு ஆசையா ஒரு மாமன் சின்ன மாமா சின்ன அத்தன் ஒரு மரியாதை இல்லாம வந்தாரு உங்க மருமையே. ஓஹோ கதை அப்படி போகுதா? புடிச்சாயா புள்ளிய கொம்ப சரியான பாயிண்ட் தான் பிடிச்சிருக்கு இந்த பொம்பளை. இதை வச்சு உருவாக்கி விட வேண்டியதுதான். ஐயோ என்னம்மா நீ இதை போய் இவ்வளவு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? அந்த தம்பிக்கு உனக்கு சரியாவே தெரியாதுமா, பழக்கமே கிடையாது. நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க, இப்படி நாள் இங்கேயா இருந்தீங்க? உனையும் தம்பி அதுக்கு பழக்கமே இல்லை. அப்படி எப்படி எடுத்துக்கு வரோம்? தெரிஞ்சிருந்தா எடுத்துக்கு வந்துருவோம். உங்க யாருமே அதுக்கு இருந்திருக்காதுமா. அப்படிதான் தட்டமா நினைக்காதுமா தம்பி. ஏய் அவனுக்கு என்ன உனக்கு தெரியும்? நீ யார் என்னன்னு கூட தெரியாது. தெரியாம அப்படி எடுத்துக்கு வரீங்க? வீட்டுல இருக்க தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் எடுத்துக்கு வரீங்க. இந்த அந்த பூஜை அப்படி கூட எடுத்து வரலாம் மறந்துட்டு வந்துட்டேன். அப்படிலாம் நினைக்க மாட்டியா? அதெல்லாம் நான் யாரா இருந்தாலும் நான் மாத்தம் பேசுவேன். சும்மா சின்ன பையன் மேல பழிய போட்டு தெரியாத. ஏமா ஆமா வெண்ணிலா அந்த எனக்கு கூட சேலை எடுத்து வந்திருந்தாப்ல. என்கிட்ட நல்லா பேசுவாப்ல. நாங்கம்மா ஏதுங்க மாண்டே என் மகளை சரியா பழக்கம் கிடையாது, சரியா பேசல. அந்த அந்த பிள்ளை ட்ரெஸ் எடுத்து வராமத்தே வந்தாப்ல. அப்ப நான் கோச்சுக்கா இருக்கேன் என் மகளுக்கு எடுத்து வரலான்னு சொல்லி. அப்படிலாம் அந்த தம்பி நினைக்காதுமா. நீ என்ன இப்படி அடிச்சு கொஞ்சம் கூட இது இல்லாம சிறுத்தனமா வச்சுருக்க? ஓஹோ என் பக்கத்துக்கு நாய்க்குச்சுன்னா உங்களுக்கு சிறுத்தனமா தெரியுதா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்களோ? அது இந்த குடும்பத்தில் நான் தனிதானே எப்பயுமே யாருமே என் கூட சேர மாட்டீங்க. எல்லாம் நீங்களா ஒண்ணு சேர்ந்து பேசிக்கிறீங்க. புஷ்பா நீ களத்துல இறங்கடி, சும்மா இருக்காத. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறணும். ஏத்த ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க இந்த வீட்டுல. அந்த தம்பிக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால கூட எடுக்காம வந்திருக்கலாம். இல்லாட நம்ம மாமனார் மாமியாருக்கு எடுத்தா போய் கூட நினைச்சு வந்திருப்பாப்ல. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. தேவை என்ன சொல்லி கூட திரும்ப எடுத்து சொல்றேன். ஏன்ட்ட கோச்சுக்கிறீங்க? நீ நம்ம பேசுற? நான் துணிமணிக்கு ஏமாந்து உட்காந்துருக்கேன். நானும் பணக்கார வீட்டுல இருந்து வந்த பிள்ளைதான். எங்க வீட்டுல வேணுங்கிற துணிமணி எடுத்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் ட்ரெஸ்ஸுக்கு ஏமாந்தோ கிடையாது. அந்த மாதிரி அதை கொடுக்க நேரத்தை கொடுக்காம நினைச்ச எடுத்து கொடுக்குறேன். சின்ன பிள்ளையா எனக்கு ஏமாத்தி மட்டும் வாங்கி கொடுக்கறதுக்கு பேசாம இருப்பா நீ வேற. ஏய் இப்ப என்னடியே போனது போயிருச்சு. அந்த பையன் என்ன வீட்டுக்கு மாப்பிளையா கூட வரல. அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டே அவனை கொட்டி கொதிச்சிருக்க. நீ பேசாம இருக்க முடியாது அவனால. இப்ப என்ன அவனை சின்ன மாமியாரு சின்ன மாமனார் மதிக்கணும்னா நீ அதுக்கு தக்கன மதிப்பா நடந்துக்கிறணும். அப்பத்தையும் மதிப்பாங்க. நீ இன்னும் சிறுத்தரமா நடந்துக்கிறியே மாவு சொன்ன மாதிரியே. சரி எனக்கு தெரியாது அந்த பையன் எடுக்க மாட்டாப்ல, அது சரி. ஆனா பொங்கல் வச்சீங்கல்ல, பொங்கலுக்கு சாமி விட்டீங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது மரியாதை கொடுத்தீங்களா? எங்களை ஏதாவது வேலை செய்ய சொன்னீங்களா? எங்களுக்குன்னு தனியா வேலை பிரிச்சு கொடுத்தீங்களா? எங்களை ஒரு ஆளா மதிச்சிங்களா? எல்லாம் உங்க விஷயத்துக்கு நீங்களே பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க. நாங்க ஒரு ஓரமா வந்து நின்று இருந்தோம். எங்களை ஏதாவது மதிக்க செஞ்சீங்களா நீங்க? என்னமா நீ சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு நாள் எது வேலை செய்ய முடியாதுன்னு நாங்க பெருந்தன்மையா அவங்ககிட்ட வேலையை சொல்லல. அதெல்லாம் நீ இப்படி குத்தமா எடுத்தா எப்படிமா சொல்லுவாப்போ? நாங்க வெறும் ஆளுங்க நாங்க அவருக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வேலையை பிரிச்சு கொடுக்கணும் ஒரு சண்டையாமா? என்னமா இது கூத்தா இருக்கு? நீங்க பேசுவீங்கக்கா, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு தான் இந்த வீட்டு எல்லாமே முதல் மரியாதை கிடைக்குது, அதனால நீங்க பேசுவீங்க. எனக்கு முதல் மரியாதை கிடைக்குது, எனக்கு கடைசி மரியாதை கூட கிடைக்காது. உங்களுக்கு அப்புறம் உங்க மருமகளுக்கு கிடைக்குது, எனக்கு அப்படியே கிடைச்சிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க தானே பொங்கலுக்கு இந்த வீட்டுல பொங்கல் வைக்கிறீங்க. ஏன் இந்த வருஷம் 3 நாள் கழிச்சு நான் இங்க வந்திருக்கேன்ல, என்னை வைக்க சொல்லி சொல்லிருக்கலாம்ல நீங்க? நீ பொங்க வைமான்னு சொல்லி. அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்ல, மாமியாளுக்கு இல்ல. அப்ப நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணுமாக்கும்? எனக்கு இந்த வீட்டுல உரிமையே இல்லையாக்கும்? ஓஹோ அப்படியா சங்கதி? உனக்கு பொங்கல் வைக்க தெரியுமாடி? என்னத்த இடத்தரமா பேசிக்கிறீங்களா? ஏன் பொங்கல் கூட வைக்க தெரியாதா? எனக்கு வந்து அடிப்படை வெள்ளம் தெரியும், தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஏன் பொங்கல் வச்சா நான் ஃபுல்லா நான் வைக்கணுமா? கூட இருந்து சொல்லி கொடுத்தா வைக்க போறேன் தெரியாதுனா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இனிமேல் எதா இருந்தாலும் உன்னை முன்னாடி நிக்க வைக்கணும், அதான் நம்ம சொல்ல வர்ற. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல வரல. நீங்க வீட்டுக்கு மூத்தவங்க தான், மாமா மூத்தவர் தான். உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கட்டும், அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல வரல. எங்களுக்கு ஒரு ஆளா மதிச்சு எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க நாங்களும் சொல்றோம். வேற ஒன்னும் சொல்ல கிடையாது உங்ககிட்ட. ஏன் இப்ப பரமோட கல்யாண விஷயத்தை பேசுனீங்க? ஏன் என்கிட்ட சின்ன சித்தி சித்தப்பேன்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீங்க கலந்து ஆலோசிச்சிங்களா? எங்க கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சொல்லி கேட்டீங்களா? எங்க நீ கண்டுக்கவே இல்ல. உங்க பொண்ணு தானே நீங்களே முடிவு எடுத்துக்கிட்டீங்க. ஏமா நாங்க எங்கம்மா முடிவெடுத்தோம்? தாய்மாமே முடிவெடுக்கணும்னு சொல்லி எங்க அண்ணன் வீட்டுல தான் போய் பேசிட்டு வந்தோம். அவர் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாரு அதுவே முடிவுமா? இப்ப நாங்க என்ன முடிவெடுத்தோம்? இங்க கொடுக்கணும் அங்க கொடுக்கணும் முடிவா எடுத்தோம். அந்த புஷ்பா வீட்டோட பொண்ணு கேட்டாங்க, நாங்க முடிவெடுக்க முடிஞ்சா அவங்க வீட்டு கொடுக்கணும் இவங்க வீட்டு கொடுக்கணும்னு. இது வந்து பொம்பளை பிள்ளைய பத்தவங்க தாய்மாமே என்ன சொல்றாங்களோ அவ சொல்றத நம்ம கேட்க முடியும். இதில் நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோம் விட்டுவிட்டு.
அதானே இப்ப என்னத்த அவங்க முடிவு எடுத்துட்டாங்க உனைய விட்டுட்டு நீ பெரிய காரியக்காரி கரெக்டா முடிவு எடுக்கிறவ முடிவு எடுத்ததை அப்படி தனியா கொடுத்துட்டு போனியா நீங்க எல்லாம் சரிக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் உங்க அண்ணன் வீட்டுல கிட்ட முடிவு எடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க உங்க அண்ணன் வீட்டுல பேச போனீங்கல்ல அப்ப கூட ஒரு வார்த்தை நீங்க 2 பேரும் வரீங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டீங்களா அப்ப எங்க ஒரு ஆளாவே நீங்க மதிக்கணும் தானே அர்த்தம் ஏன் எங்களை கூட்டு போய்க்க கூடாதா கூட பேசுறதுக்கு ஷபாஸ் ஷபாஸ் நல்லாவே வாக்குவாதம் பண்ற சூப்பரா பண்ற ஆனா இத்தனை வருஷமா வீட்டை விட்டு தனி கொடுத்துற போய் உன் புருஷனை கூட்டி போய் உட்கார்ந்துருந்தியே அப்ப இந்த அக்கறை இந்த உரிமையெல்லாம் அங்கடி போச்சு அப்ப கேட்டு வாங்கிருக்க முடியாது நீ அதை விட்டு இப்ப வந்துட்டா அக்கறையா உரிமை வேணும் எருமை வேணுங்கிட்டு போடின்ட்டு அதானே அப்படி கேளுங்க சம்பந்தின்னா கரெக்டா அவரே பொதுவாளு அவங்க பேசுறதையும் கரெக்டே ஏண்டியே இத்தனை வருஷமா கூட்டி போய் உட்காந்துருந்தியே உன் புருஷனை தனி கொடுத்துன போய் தனியா நாங்க இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் போனீல அப்ப அந்த முதல் உரிமை அது மரியாதை இதெல்லாம் தெரியலையா உனக்கு அப்ப நம்ம குடும்பம் நம்மள யாரும் மதிக்கணும் வைக்கணும்ன்ற அக்கறை இல்லையா உனக்கு அப்ப போய் உட்காந்துருந்தா அனாத சிரிக்க மாதிரி இங்க பாருங்க பாலகுமாரி அம்மா நீங்க எங்க விஷயம் தலையிடாதீங்க இது எங்க குடும்ப பிரச்சனை நீங்க தலையிடுறீங்க தேவையில்லாம இதுல அடி சக்கே நானா யார பாத்துடி உங்க குடும்ப விஷயம்ன்ற தலையிடக்கூடாதுன்ற நான் இந்த குடும்பத்துல ஒருத்தினேன் நான் இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுத்திருக்கேன் தெரியுமா நீ வாழ வந்திருக்க நான் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை வாழறதுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன் எனக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு நானும் பேசுவேன் ஏன் நாளைக்கே ஒரு சண்டை வந்தா உங்க ஆத்தாவாரி வந்து உனக்காக பேச மாட்டாளா அதே மாதிரிதான் இது என் மருமக குடும்பம் நான் வந்து பேசுவேன் அவங்க குடும்பத்துக்காண்டி என்னைய பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு நானும் சரியத்தை சமந்தாரு இந்த வீட்டுல இவர்மா வெண்ணில அப்படிலாம் பெரிய அளவுல பேசக்கூடாது அவ யாரு அவ நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு தானே அப்படிலாம் எடுத்துருந்தாப்புல பேசாதம்மா யாரையா நம்ம மாமியா சொன்னாலும் எடுத்து கேட்டுக்கிறோம் நம்ம அவ சொன்னாலும் கேட்டுக்கிறோம் நம்மளாம் அப்படிலாம் பேசக்கூடாதுமா சின்ன பிள்ளை நீங்க சும்மா நிறுத்துங்க இப்படியே ஒன்று மாதிரி சால்ரா போட்டு நடிச்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது என்ன சின்னத்தை நீ ரொம்ப ஓவரா பேசுறீங்க தேவையில்லாம எங்க அத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க நாயமா தானே பேசுறாங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா ரூடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க 1000 தான் உங்களோட மூத்தவங்க என்ன கதை வேற மாதிரி போகுது சண்டை பெருசாகும் போல இருக்கே போற தீவிரத்தை பார்த்தா இந்த புஷ்பன்றவ யாருக்கு சாதகமா பேசுறா அவ கத்திக்கா இல்ல இவளுக்கா ஒன்னும் புரிய மாட்டேங்குது சித்தி விடுங்க சித்தி ஏன் சித்தி சின்ன விஷயத்த பெருசாக்குறீங்க இப்ப என்ன சித்தி எதா இருந்தாலும் உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணணும் அவ்வளவுதானே சித்தி அம்மா அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதா இருந்தாலும் கேட்பாங்க சித்தி நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் என்னமோ அதை சொல்லுங்க சித்தி எல்லாரும் பேசியே ஒரு விஷயத்த செய்வோம் சித்தி தேவையில்லாம சண்டை படாதீங்க இன்னைக்கு நல்ல நாள் பொழுது ஏன் சித்தி இப்படி பண்றீங்க ஆமாமா இதுக்கப்புறம் உனக்கு என்னம்மா ஏதா இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படித்தானே நாங்க கேட்டே செய்யறோம்மா அது என்ன நாங்க குறைஞ்ச உயர போறோம் நீ எனக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் எது நல்ல விஷயமா அதை கேட்டு செய்ய வேண்டியது அதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா அட்வைஸ் சொல்றதுலயும் அறிவுரை சொல்றதுலயும் சின்னவங்க பெரியவங்க யாரும் கிடையாது அவங்க இருக்கிற உங்க மனசுல இருக்க என்னத்த சொல்லலாம்மா நான் இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கிறேம்மா போதுமாமா பேசுறப்ப எல்லாரும் நல்லா இனிக்க தான் பேசுறீங்க ஆனா செயல்பாட்டுல எதையுமே காணா ஏன் இன்னைக்கு கூட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சாமி கும்பிட்றப்ப அத்தை யாருக்காக வேண்டாங்க என் பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணுன்றாங்க என் பேரனுக்கு நல்ல ஒரு வாரிசு வரணுன்றாங்க ஏன் மகனும் பேரன் தானே அவனை பத்தி ஏதாவது வேண்டாங்களா அவங்க நானும் மருமக தானே என்னை பத்தி வேண்டாங்களா அவங்க எனக்கு 2 பேத்தையும் கூட விடுங்க அவங்க பையன் அவரை பத்தி ஏதாவது வேண்டாங்களா அப்ப உங்க குடும்பத்துக்கு மட்டும் தானே வேண்டாங்க அவங்க எப்பயுமே ஒரு சாச்சு தானே பேசுறாங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு தானே வைக்கிறாங்க என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படி தக்கைக்கு வழங்கிங்க என்ன அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன வேண்டது அவன் இப்பயே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருனா அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சிடணும் அப்படியே வேண்டிக்கிற முடியானே அவ கல்யாண வயசுல இருக்கா அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிருக்கோம் மாப்பிள்ளையே அமைஞ்சிருச்சு கல்யாணம் நல்ல நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிருக்கோம் இவங்க கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல அதனால அவளுக்கு வேண்டுறோம் உன் சின்ன பையலுக்கான சின்ன நேரத்துல வேண்டது நானே ஸ்கூலுக்கு வரையா நல்லா படிக்கிட்டுன்னு சொல்லி வேண்டதுக்கு என்னடி நீங்க ஆமா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்னால நீங்க எல்லாத்துக்கும் பாயிண்டா வச்சிருப்பீங்க காரணம் வச்சிருப்பீங்க நான் போறேன் ஜாமி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்னமோ என் மனசுல அப்படிதான் நான் சொல்லிட்டேன் நான் இதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கங்க நான் போறேன் வேடா போவோம் நம்ம இந்த வீட்டுல விடிய நாய் எனக்கு கத்தினால நமக்கு ஒரு நாயம் கிடைக்காது வாடா போவோம் சித்தி இருக்கட்டும் சித்தி சின்ன பையன் விளையாண்டு இருக்கும் சித்தி நீங்க போங்க சித்தி அவ இருக்கட்டும் எனக்குமா அதுக்கு வேற அவன் நீர் தூக்கி சமக்கிற பாவம் கஷ்டப்படுற அவன் விட்டு பிடிச்சிடறான் இல்லையா அது 4 குறை சொல்லுவா நீ என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேமா இந்த கொழுப்படுத்தவ இப்படியே அகங்காரமா பேசி தான் இந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கா நல்லா ஒன்னா இருந்த குடும்பத்தை இப்ப பழையபடிக்க ஆரம்பிச்சிருக்கா வந்து ஒரு மாசம் வாழ சுட்டி இருந்தா இப்ப பழையபடிக்க ஆரம்பிச்சிட்டால அவ வேலையை காட்டுறதுக்கு யார பார்த்து கொழுப்படுத்தவன் பேசிட்டு இருக்கீங்க ஆமா அவங்க வீட்டு சோதனை திண்டு தான் கொழுப்பு ஏறி போச்சு அதனால நான் அப்படியே சும்மா அந்த ரோட்ல நீ ஆகி போட்டு கொழுப்பு ஏறி போச்சு பேசாம இருங்க தேவையெல்லாம் பேசி தெரியாதீங்க அப்புறம் உங்க மகன் வந்தாருன்னா வேற மாதிரி ஆகி போயிடும் என்னடியே என்ன வேற மாதிரி ஆகி போயிடும் என்ன ஓவரா வாய் பேசிக்கிருக்க அப்படி வாய் பிடிச்சு கிழிச்சு விட்டுரு பாத்துக்க ஒழுங்கு மாதிரியே போயிருவுள்ள போடி கழட்டிச்சிருக்கி ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு நீ எல்லாம் வந்தாலும் இந்த வீடு நல்லா இருக்கும் அடியே அவளுக்கு எம்பிட்டு ஏத்தமோ இறக்கமும் இருந்தா அப்படி பேசி போவா அவ கலட்டிச்சிருக்கின்றா அப்படின்றா இப்படின்றா ஒன்னாவது எல்லா பிரச்சனையும்ன்றா எம்பிட்டு குசும்புத்தன அவளுக்கு இருக்கு மகன் வந்து வேற மாதிரி ஆயிப்போய் நம்ம வேற மாதிரி என்ன மாதிரி ஆகும் வேற மாதிரியே அவளை எப்படி கூப்பிட்டா தப்படியே உன் பேச கிட்ட தப்படி தேவையில்லாம நான் அன்னைக்கே அவளை வெளியே அனுப்பணும்னு சொன்னேன் நீ தான் போனா அப்போது இருக்கட்டும் நீ பாத்தீல பழையபடி உனக்கே அவளை வைக்க வந்துட்டல்ல சரித்த விடுங்கத்த நம்ம என்ன செய்ய முடியும் நல்ல நாளும் பொழுதும் தேவையில்லாம சண்டை ஓட்டுக்கிறது இப்பதான் ஜாமியை கூப்பிட்டோம் நிம்மதியா ஒரு சோத்தை சாப்பிட்டோம் ஒரு நிம்மதியா இருந்த ஒரு கோயிலுக்கு போனோம் குளத்துக்கு போனோம் இல்லாம சண்டையை வளர்த்துக்கிட்டு அந்த பிள்ளை ஏதோ கூட இடமா பேசிட்டு நம்மளும் பேசி தெரிய முடியுமாத்த அப்புறம் பேசிக்கிறோம் விடுங்கத்த அவ வளர்க்குறா கூறுட்ட
முக்கரு அவள்லாம் ஒரு ஆள்றாண்டு. அவளை நீங்க சொன்ன நான் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. நான் சொல்லலையே அன்னைக்கே வா இவ ஒரு விச பூச்சி இவளை உள்ள விடாதீங்க, இவ பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பான்னு அன்னைக்கே சொன்னேன். இந்த அங்கமாதே நீங்க சொன்னாப்ல கூறு கட்டவ எல்லாத்தையும் நம்புவா, எல்லாத்துக்கும் நல்லது செய்வா. கடைசியில பாருங்க அவ மேலே திரும்பிக்கிட்டு பேசுறா பாருங்க. அவ பெரிய நன்றி கிட்ட ஜென்மங்க அவ. சரி சரி விடுங்க, இது பெருசா பேசாதீங்க. அவங்க ஏதோ மனசுல இருக்க ஆதங்கத்தை பேசிட்டு போறாங்க. இது அப்பா அவங்க வந்தா சொல்லிட்டு தெரியாதுங்க. தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மேல மேல பிரச்சனை தான் வரும். சித்தப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, பேசாம அப்படியே விட்டுருங்க. சித்தி சொன்னா சொல்லிட்டு போறாங்க, விடுங்க. தேவையில்லாம அப்பாவும் டென்ஷன் ஆவாரு. நமக்குள்ளே மனசுல வச்சுக்குருவோம், விடுங்க. ஏண்டா நீ தங்கோ என்னடா செஞ்சுக்கிறத நீ? என்னம்மா என்ன பண்ணேன்? போனேன், சாப்பிட்டேன், அத்தை மாமா கூட பேசிட்டு இருந்தேன், எல்லாரும் பேசிட்டு இருந்தேன். ஏமா கேக்குறீங்க? நீ பேசிக்கிறதெல்லாம் தெரியும், பேசாம நான் சொல்றேன். ஏண்டா அங்க இருக்க பூரா சேர் எடுத்து போனாமே, உனக்கு எப்படி தைரியம் இருந்தா பெத்ததாய் நான் இங்க இருக்கேன், எனக்கு ஒரு சேர் எடுத்து கொடுக்க வழி இல்ல உனக்கு. அங்க இருக்கிறவங்க பூரா எடுத்து போனாமேடா, யார் கேட்ட எடுத்து போன சேர் நீ? எப்பதா நல்லா மாட்டிக்கிட்டேன் போல. எப்பதா நம்ம அங்க சேர் எடுத்து போனது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? நம்ம தெரியாது நினைச்சுட்டு இருந்தோம். அதேண்டா எனக்கு ஒன்றும் தெரியல. அதுங்குள்ளே இவளுக்கு எப்படி விஷயம் வந்துச்சுன்னு தெரியலையே, யார் சொல்லியிருப்பா? சரி சரி, இப்ப எப்படி சமாளிக்கிறது? இந்த அம்மா வேற பயங்கர கோவமா இருக்கே. ஏலே நான் இங்க கேட்டுக்கிறேன், என்னடா அப்பத்தாலும் பேரமே புதுசு புதுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த தாய் கழிவு இம்பிட்டுக்கு காரணம் இந்த முதல்ல கொள்ளணும். இந்த தாய் கழிவு உனக்கு சும்மா அதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கெடுத்தே இருந்துருது என்ன நேரமா. ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு நான் வர வழியில ஆஃபர்ல போட்டிருந்தாங்கம்மா, அதனால எடுத்து வந்து கொடுத்தேம்மா. அவங்களுக்கு எல்லாம் போய் எடுத்து கொடுக்கணும்மா, உனக்கு எடுத்து கொடுக்காம அந்த ஆஃபர் சிலை போய் உனக்கு கொடுக்க முடியுமாமா? நானு உனக்கு காஸ்ட்லியா நல்ல சிலை எடுத்து தரேன், அதை கொடுக்கல. அது பூரா டேமேஜ் சேலம்மா, அதாம்மா அவங்களுக்கு எடுத்து வந்துட்டேன் புறத்தியம். ஏலே நடிக்காதடா, உன் நாடகமும் உங்க அப்பத்தா நாடகமும் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு தனால அந்த நெட்டச்சிக்கு கொண்டு போய் சேலை கொடுக்கணும் தான் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிருக்க. அவளுக்கு மட்டும் தனியா கொடுத்தா கொடுக்க மாட்டாங்கன்னு உன் டிராமாலாம் எனக்கு தெரியாது நினைச்சு தெரியாக்கும். ஏன்டா அம்மா விவரமா கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுதே, நான் பரமக்காண்டியும் சேர் எடுத்துனேன். ஏ அவ கிடக்காடா, அவ என்னம்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படித்தான் எடுத்து கொடுப்பேன்னா பயமானு எழுறா அவளுக்கு. நம்ம அதுக்கு பயப்படணும், அவளுக்கு போய் தேவையில்லாம உங்க அத்தைக்கும் உங்க மாமனுக்கு அத்தை குடும்பத்துக்கு எடுத்து கொடுத்து வந்திருக்க. அதுக்கு எனக்கு நீ பயப்படுற? நீ தைரியமா சொல்ற, நான் இருக்கேன் அப்படின்ற. சரி சரி, அம்மா என்ன சொல்லுதுன்னு பாப்போம், பேசாம இருக்கு. என்னடா நான் கேட்டுக்கே இருக்கேன், என்னமா நீங்க புதுசு புதுசுன்னு பேசிக்கிறீங்க, பார்த்தா கிரிக்கு மாதிரி தெரியுதா? ஏமா இப்ப என்னமா அத்தை வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், அது என்னமா தப்பு இருக்கு? ஏன் அத்தைக்கு எடுத்து கொடுக்க கூடாதா? இப்ப அப்பா எடுத்து கொடுக்குறாருல, அது மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், அது என்ன தப்புமா? பேசாம இருங்கம்மா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கம்மா, 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் எடுத்து தரேம்மா. எதுக்குமா நீங்க சும்மா தேவையில்லாம சண்டை விட்டு கிடைக்கீங்க? எடுத்து கொடுக்கல என்ன ஆயிப்போச்சு? ஆமா ஆமா, நான் தான் உங்க அத்தை மாதிரி சேலை இல்லாம தரேன். எனக்கு பச்சை கறியாவும் என்கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட சேலை பட்டு சேலையா அடிக்க வச்சிருக்கேன். உங்க அத்தை அடி மாதிரி பீத்து வச்சிருக்கேன். அதை நானே எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எடுத்து கொடுப்பேன் உட்காந்துருக்கனாக்க. எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த சேலையே ஏகப்பட்ட சேலை அடிக்க வச்சிருக்கேன். கட்டாம வாங்கி தரேன். இங்க வர்றா, நீ தேவையில்லாத நிறைய பார்த்து தர்ற. இன்னும் ஒரு நிச்சயம் கூட பண்ணல, செய்யல, ஒன்னும் பேச்சுவார்த்தை பண்ணல. அதுக்குள்ளே என்னடா போய் துணி எடுத்து கொடுத்து தர்ற, பெரிய ஆளுகிட்ட கேட்காம செய்யாம. ஏய் என்னடி இப்ப நிச்சயம் பண்ணாதான் எடுத்து கொடுக்கணும்னு இருக்கா? அவ அத்தை வீடு நிச்சயம் பண்ணாட்டினாலும் அவ எப்ப வேணாலும் போமையா வருமையா எடுத்து குடிப்பான். அதுல என்னடி இப்ப தப்பு? நீ இதை இம்பிட்டுக்கு காரணம், உன்னாலதான் குடும்பம் கெட்டுக்கு. நீ போய் என்னைக்கு உன் மகிட்ட சாகுவாசை வச்சு அன்னைக்கு இருந்து உனக்கு ரொம்ப திமுறாய் போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பேசாம தான் இருந்த, ஒரு பிரச்சனை பண்ணாம. அவ கூட பேச இருந்தா நீ தானே எல்லாத்தையும் ஏத்தி விட்டு அவனுக்கு எடுத்து தர்ற. அப்ப உனக்காண்டி நான் என் மகிட்ட பேசாமே இருக்குன்னு நினைச்சு தெரிஞ்சாக்கும். ஒன்னாலதான் முன்னால பேசாம இருந்தேன், எங்க மக வீட்டுக்கே போகாம இருந்தேன். ஆமா, நீ இத்தனை வருஷம் மக வீட்டுல பேசாம இருக்க போய் நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சு. இத்தனை நாளா ஏதோ முன்னேறிக்கும் வசதிக்கு வந்திருக்கோம். அந்த தத்திரி முடிச்ச கூட பேசிக்கே தெரிஞ்சிருந்தா என்ன வாழ்க்கையில முன்னேறிக்க முடியாது. அடி செருப்பால யாரை பார்த்துட்டு தத்திரி முடிச்சவனுக்கு இருக்க? என் மகளை பார்த்து ஏன் முன்னாடி தத்திரி முடிச்சவனுக்கு இருக்க? வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்க. ஓவரா பேசிட்டு தர்ற நீ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? மாமியார் மருமகளை ஆரம்பிச்சிட்டீங்களா? வாடா வாடா வந்து என்னன்னு கேள்றோம் பொண்டாட்டிய. என்னடா ஒரு துணிமணி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்டா நேத்து அவங்க அத்தை மாமனுக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு உன் பொண்டாட்டி இப்படி பொறுன்னு பொறிஞ்சு தள்ளுறாடா. வாங்க வாங்க, உங்க அம்மா செஞ்சிருக்க காரியத்தை பாத்தீங்களா? இன்னும் அந்த வீட்டுல நம்ம நிச்சயம் பண்ணல, ஒரு பொண்ணு கேட்டு போகல, எதுவுமே செய்யல. அது மூலியம் உங்க மகன் போய் அங்க இருக்க உங்களுக்கு பூரா துணி எடுத்து கொடுத்து அவங்க போய் சாப்பிட்டு நம்மளை கேட்காம கூட போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அவன் போயிட்டு வந்தது முதல்ல? எப்படா போன நீ? என்கிட்ட சொல்லவே இல்லை அப்பாட்ட. ஏலே நானும் அவனு தான்டா போயிட்டு வந்தோம். நான் தான் கூட்டிட்டு போனேன்டா. அவன் அவங்க அத்தையை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னியா, அதனால கூட்டிட்டு போனேன். நான் தான். என்னடா காட்டி திரும்பி எடுத்துட்டு போனியா எல்லாத்துக்கும்? இந்த ஆள் கேட்குறியா பாரு, பல்ல காமிச்சுக்கிட்டு இந்த ஆள் அதுக்கு மேல இந்த ஆள் ஒரு இடம் தான் அவங்க 2 பேரும் ஆட்டம் போட்டு தர்றாங்க. என்னடா துணி எடுத்து போனேன் மாதிரி கேட்காம சிரிச்சு கேட்குறியா பாரு. தங்கச்சி வீட்டுக்கு எனக்கு செஞ்சாலும் இந்த ஆள் சிரிச்சதே பாப்பல. எப்பா ஆமாங்கப்பா, நானே சரி இப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்லப்பா. உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே திரும்பி எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தை வீட்டுக்கு இது வரைக்கும் எடுத்து கொடுத்தது இல்லப்பா. அதையும் சரி இந்த தடவை எடுத்து கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேங்கப்பா. சரி வாக்கே, இப்ப என்ன அவன் யாருக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்தியா? தெரியாத ஆளுக்கு எடுத்து கொடுத்துருக்கியா? அவங்க அத்தை வீட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கியா? அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம இப்ப இப்படி பேச்சு பேசிக்கிட்டு விடு பேச்ச. அதானே உங்ககிட்ட கண்டிஷன் இருந்தாலே இந்த அளவுக்கு போக மாட்டியால. எல்லாம் இடம் கொடுக்கறது கூட நீங்க தானே. ஏய் இப்ப என்னத்துக்குடி காலையில வந்து இப்படி பேச்சு பேசிக்கிட்டு தேவையில்லாம? எனக்கு தைப்பூசம் அது முதல்ல சாமியை கும்பிட்டியா நீ? அதை விட்டுப்பட்டு இங்கே வந்து தைப்பூசத்தை விட்டுவிட்டு நீ பூசம் போட்டுக்கிருக்க போடி என்கிட்ட.
ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினதே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்க, எங்க அம்மா ஒரு சேலை எடுத்து கொடுத்ததுக்கு என்னென்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாருங்களேன். எங்க அத்தைக்கு நான் எடுத்து கொடுக்க கூடாதா? அது என் செல்ல குட்டிக்கு எடுத்து வந்தேன் பரமுக்கு, அதுக்கு இப்படி பேச்சு. அவளுக்கு தனியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனேன். அதுக்கு இப்படி மாறிக்கிட்டு முடிக்கிறேன் பாருங்க. சரிங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க.